திரு ஹஃபீசுல்லா, கலை யதார்த்தத்தின் வெளிப்பாடாக 200 தொகுதின்னு புரிஞ்சுக்கணுமா, இல்லை எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, நிச்சயமாக நம்ம ஒவ்வொரு விவாதத்துலேயும் இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு பாராளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில், அந்த முடிவின் அடிப்படையில் ஒரு இலக்கை நாங்கள் நிர்ணயிக்கிறோம். ஏதோ சும்மா தூங்கிட்டு இருந்தோம் ஒரு நாள் திடீர்னு எந்திரிச்சு 200 தொகுதி அப்படின்னு நம்ம சொல்லலை. நமக்கு வந்து ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு இவ்வளோ நம்ம 2024 நடந்த தேர்தல் இவ்வளோ வாங்க முடியுதுன்னா 26லேயும் நமக்கு அது இலக்கு இருக்குது, மக்கள் நம்ம கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை எடுத்து நம்ம வைக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அதை சொல்கிறாரு. 7வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கான சூழல் இருக்குது. இப்போ பிஎன் சார் சொன்ன மாதிரி இப்போ ஆன்டி இன்கம்பன்சின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிற மாதிரியே நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதை சமாளிக்கிற இடத்துல திமுக இருக்கா இல்லையான்றது தான் பார்க்கணும். அதை நாங்கள் சமாளிக்கிற இடத்துல இருக்கிறோம். மக்களை கன்வின்ஸ் பண்ணி மக்கள்கிட்ட எங்களுடைய நியாயங்களை சொல்லி அதை கன்வின்ஸ் பண்ணுற இடத்துல இருக்கிறோம். ஆனால் இதுக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாருங்கள். இங்கே ஒரு வலுவான கூட்டணி இல்லை நம்மளை எதிர்த்து பேசுறதுக்கு. இல்லை, வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ரொம்ப மேம்போக்கான விமர்சனங்களாக இருக்குது. இப்போ இங்கே அடிப்படை பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை, உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்றத அட்ரஸ் பண்ணுறதுக்கு எதிர்கட்சி தலைவர்கள் தயாராக இருக்காங்களா அப்படின்றத நினைக்கிறீங்களா? ஆமா ஆமா. இப்போ உங்க இடத்துக்கே நான் வரேனே. இப்போ சூரியபிரகாஷ் கூட இருக்காப்புல 2 நாளா என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். அந்த அறிக்கை குறித்து முதலமைச்சர் கேட்கும்போது அவருக்கு வேற வேலை இல்லை, அதனால அவருக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கடந்து போறார். இதே மாதிரி சில நாட்களுக்கு முன்பா எடப்பாடி பழனிசாமி மகளிர் உரிமை தொகை குறித்த ஒரு விமர்சன பார்வையை முன் வச்சிருந்தார். அது தொடர்பாக செய்தியாளர்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ முதலமைச்சர் என்ன சொல்றாரு, தினம் பத்திரிகையிலையும் டிவிலையும் பேர் வரணுங்கிறதுக்காக அவர் பேசுறாரு, அவருக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கடந்து போறாரு. இன்னொன்று எனக்கு நினைவு வருது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் விஜய் கட்சி ஆரம்பித்த புதுசில் அஜித் வந்து ஒரு கார் ரேஸ் இதில் தமிழ்நாட்டினுடைய லட்சணை வந்து பதியப்பட்டிருக்கு, அதற்கு அவர் வாழ்த்து சொல்லி ட்வீட் போடுறாங்க. அதுக்கு தமிழிசை ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால அஜித்தை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட போது அவங்க வந்து அவங்கள மாதிரி எனக்கு வேலை இல்லைன்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அதையும் கடந்து போகிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு விமர்சனத்தை சொல்லும் போது அந்த விமர்சனத்தை எடுத்து பதில் சொல்ல அந்த இடத்துக்கு வராமல் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு கடந்து போகக்கூடிய ஒரு நிலை திமுகவில் இருக்குதா? அப்படி கிடையாது. அப்படி இருந்தால் நீங்கள் விவாதம் நடத்துகிறப்போ ஒரு வாட்டியும் செய்தி தொடர்பாளர்கள் இங்கே வந்து விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காங்க, தலைவர்கள் அறிக்கைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்குமான அந்த கருத்து இல்லை. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஒரு எஸ்டிஏடியோடைய ஒரு நிகழ்ச்சி, அதை லோகோவாக பயன்படுத்துகிறத வாழ்த்து சொல்லும்போது அதை ஒரு நியாயமில்லாத ஒரு விமர்சனமாக வைக்கும்போது ஒரு துணை முதல்வர் அதுக்கு கட்டாயமாக பதில் சொல்லணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை. அந்த நியாயத்தை பேசுறது வந்து நாங்கள் கடந்து போகிறோம் அப்படின்னா வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தரவுகள் அடிப்படையில் இருக்கும்போது பதில் தரோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அட்டானி விவகாரத்தில் வந்துச்சு, மின்சாரத்துறை அமைச்சர் பதில் கொடுத்தாரா இல்லையா? அப்ப நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் நியாயமானதாகவும் மக்களுக்கானதாக இருக்கும்போது அதை பதில் சொல்லக்கூடிய இடத்துல திமுக இருக்குது, அது ஜனநாயகத்தன்மையோடு இருக்குது. அதனால நீங்க எது மக்களுக்கான விமர்சனங்கள் அப்படின்ற இடத்துல நாங்க நிக்கிறோம். அதெல்லாம் ஓகே, அவர்களெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு எதிர்க்கட்சி தலைவரையும் டாக்டர் ராமதாஸ் நீங்க அதே எதிர்க்கட்சி தலைவர்கள் வைத்த நியாயமான குற்றச்சாட்டுகளுக்கு எத்தனை முறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில் சொல்லியிருக்கிறார், எத்தனை முறை அண்ணன் செந்தில் பாலாஜி பதில் சொல்லியிருக்கிறார், எத்தனை முறை கட்சியின் சார்பாக அண்ணன் RS பாரதி பதில் சொல்லியிருக்கிறார். அப்ப இதெல்லாம் கடந்து போயிட்டு 2 இன்சிடென்ட்டை கோட் பண்ணி அதில் அரசியல் லாபம் தேடுவதற்காக சொல்லப்பட்ட விமர்சனங்களுக்கு அங்கே கடந்து போகிறோம் அப்படின்றத ஏதோ பதிலே சொல்ல தயாராக இல்லை. இப்போ இன்னைக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இன்னைக்கு விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு திட்டம், அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு நாங்கள் பதில் சொல்கிறோம். அதுக்கு அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? அரசாங்கத்தை பாராட்ட போறீங்களா? எங்கள் கூட நின்று தமிழ்நாட்டில் சமூக நீதி தான் முக்கியம், இங்கே சாதிவாதிக சக்திகளுக்கும் மதவாத சக்திகளும் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு அதிமுக சொல்லியிருக்கா? சொன்னது கிடையாது. சமகர சிக்ஷா திட்டத்தின் மூலமாக இங்கே மும்மொழி கொள்கை திணிக்கப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருது, திணிக்குது. அதை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக பணம் தர மறுக்குது ஒன்றிய அரசு. அதில் எடப்பாடியுடைய விமர்சனம் யாரை நோக்கி இருந்துச்சு? ஒன்றிய அரசை நிர்பந்தித்து பணத்தை வாங்க முடியாத மாநில அரசுன்னு விமர்சிக்கிறார். இப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்? ஒரு மாநில அரசாக நாங்கள் எங்கள் வேலையை செய்கிறோம், அங்கே அவர்கள் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை வச்சிருக்காங்க கூட்டணியோட, நாங்கள் எம்பிஸ் போய் பேசுகிறோம். அதையும் மீறி இங்கே சர்வதிகாரத்தோடு நடந்து கொள்கின்ற ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி எழுப்பாத அதிமுக திமுகவுக்கு
ஒரு 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 நிர்பந்தத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக அரசியல் காரணங்களுக்காகவும் தொடர்ந்து அறிக்கைகள் விடணும் அப்படின்றதுக்காகவும் பேசப்படுகின்ற கேள்விக்கு கடந்து போறதுதானே நியாயம். ஒரு நல்ல எதிர்க்கட்சியா கேட்கிறவங்க வந்து எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறாங்க, ஒரு முக்கியமான ஒரு மூத்த அரசியல் தலைவர் கேட்கிறாருன்னா அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா அது இன்னமும் நல்லா போய் சேரும்ல. ஏன் அதை வந்து தவிர்த்துக்கிட்டே இருக்கணும்? நாங்க ஏற்கனவே பதில் சொல்ற விஷயங்களே திரும்ப திரும்ப அறிக்கைகளாக வரும்போது ஒரு முதல்வரும் துணை முதல்வரும் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அது ரொம்ப உதாசீனப்படுத்துற மாதிரி. ஜனநாயகத்துல உதாசீனப்படுத்தக்கூடிய கட்சி திமுக கிடையாது. கடைசியில இருக்கக்கூடிய ஒரு சாமானியனுக்கும் பதில் சொல்ல தயாரா இருக்கும். ஆனா அந்த கேள்விகளுடைய உள்நோக்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமையும் திமுகவுக்கு இல்ல. அதுதான் நான் அதோட நீட்சியாவும் கேட்கிறேன். அதுதான் உங்களுக்கு ஒரு அதீத நம்பிக்கையை கொடுக்குதா? நாங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, தேவையில்லை, நாங்க நல்ல திட்டம் இல்ல நான் முடிச்சிடறேன். நாங்க நிறைய திட்டங்கள் கொடுக்கிறோம், திராவிட மாடல் அரசு நல்ல சாதனைகள் செய்கிறது அப்படின்னு சொல்லி இப்ப எதிர்த்தரப்பையும் கேட்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். அதிமுகல கள ஆய்வு நடக்கல, கலவர ஆய்வு தான் நடக்குது. அவங்க வந்து 200 எதிர்க்கட்சியா கூட வர முடியாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அதீத ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்கிறீங்களோ? இல்லைங்க, நான் அதான் சொல்றேன். அதீத கான்ஃபிடென்ட்ல நாங்க இருக்கோன்றதுக்கு களத்திலிருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸும் சமீபத்தில் நடந்த தேர்தல் முடிவுகளும் ஒரு ஆதாரமாக இருக்கின்றன. நான் அந்த இடத்துக்கு வரேன். ஒரே நிமிஷம். 2019ல 40ல 39 ஜெயிச்சிங்க, தேனியை தவிர்த்து. அந்த சமயத்துல நாடாளுமன்ற தேர்தலை பகுத்து பார்த்து சட்டமன்ற தேர்தல் வாரியா திமுக அணி எவ்வளவு வெற்றி பெற்றதுன்னா 234ல 232 தொகுதிகள் வெற்றி பெற்றீங்க. ஆனா 2 வருஷம் கழிச்சு நடைபெற்ற தேர்தலில் 160ங்கிற நம்பரை கூட தொட முடியல. ஆனா வெற்றி பெற்றீங்க, மக்கள் அதோட ஆட்சி அமைக்கிறீங்க, அது வேற. 2024ல 40க்கு 40 ஜெயிக்கிறீங்க. இப்ப நீங்க சட்டமன்ற தொகுதி வாரியா பகுத்து பார்த்தா 221 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்குது. அதே நம்பர் கிடைக்கும் இல்ல ஒரு 200 கிடைக்கும் அப்படின்னு எப்படி நம்புறீங்க? 2019 21ல உங்களுக்கு ஒரு வேற மாதிரி ரிசல்ட் வருது இல்ல? அப்பயும் 200ன்னு சொன்னாரு எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின். இன்னைக்கு எப்படி நம்புறீங்க? அதை இலக்கை வைத்து பயணிக்கிறோம். அப்ப நம்ம எதிர்க்கட்சியா இருந்தோம். அப்ப நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் சொல்கிறதுக்கு, மக்கள் கிட்ட சொல்கிறதுக்கு எங்களுக்கு வலுவான ஒரு கவர்னன்ஸ் கிடையாது. இன்னைக்கு உரிமை தொகையை பற்றி பேசுவோம், காலை சிற்றுண்டி பேசுவோம், ஜிடிபி வளர்ந்துருக்கிறது, எத்தனை பேருக்கு வீடு கட்டி இலவச வீடு திட்டத்தில் கொடுத்துருக்கோம், 1 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்துருக்கோம், புதுமை பெண் திட்டம் இருக்குது, தவப்புதல்வன் திட்டம் இருக்குது. இந்த திட்டங்களின் மூலமாக தமிழ்நாடு வளர்ந்துருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் 2019 21ஐயும் 24 26ஐயும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் இந்த வாட்டி கவர்னன்ஸை நம்புகிறோம், மக்கள் நல திட்டங்களை நம்புகிறோம். தொடர்ந்து ஒரு அரசாக ஒன்றிய அரசோடு தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்பதற்கான தமிழ்நாட்டுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு எப்படி சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றதை மக்கள்கிட்ட கன்வின்ஸ் பண்ண போகிறோம். இங்கே இந்தியாவில் மதசார்பின்மை நிலைத்திருக்க வேணும். இன்னைக்கு யூபியில் சம்பலில் வந்து 4 பேர் கலவரத்தில் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு தொடர்ந்து சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான திட்டங்களை பெரும்பான்மை இல்லாத போது கூட ஒன்றிய பாஜக அரசு எப்படி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை தமிழ்நாடாக, அமைதி பூங்காவாக, மதசார்பின்மையை போற்றக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும். அப்படின்னா சமூக நீதியை காப்பாற்றக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மக்களுடைய வளர்ச்சியை நோக்கி வளர்ச்சி திட்டங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காம்போவாக திமுக மட்டும்தான் இருக்கிறது அப்படின்றத மக்களை கன்வின்ஸ் பண்ணுவோம். அப்படி கன்வின்ஸ் பண்ணும்போது 200 இலக்கு வந்து நமக்கு சாத்தியப்படும் நம்புறோம். ஓகே ஹஃபீஸ், அதுதான் நான் சொல்ல வந்த பாயிண்டே அண்ணன் சொல்லிட்டாரு. அந்த மேக்ஸ்ல எப்பயுமே வந்து எத்தனை ஒரு 50 மார்க்குக்கு நீ 40 வாங்குறது வந்து 80%. நீங்க அதே 100 மார்க்குக்கு எழுதுறப்ப 40 வாங்கினா அது 20%. கணக்கு வந்து அப்படிதான் போடணும். வெறும் பாரு நீ 40% வாங்கின 50 மார்க் டெஸ்ட் வைக்கிறப்போ 40 வாங்கினா 100ல வைக்கும் போதும் 40 வாங்கினா ஓகே. ஆனா அந்த கணக்கே இல்லாம நீங்க அப்ப இவ்வளவு வாங்குனீங்க இப்ப குறைஞ்சிச்சு 11% ஒரே அடிப்படையில பேசுறதுன்றது ஒரு நியாயமான வாதமா இருக்காது. அடுத்தது இப்ப இவங்க இத்தனை குற்றச்சாட்டுகள் வச்சாங்களே, இந்த குற்றச்சாட்டுகள்லாம் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே வச்சாங்க. அப்ப இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஒரு கவுண்டரா திமுகவும் வச்சுது. இப்ப யாரெல்லாம் வந்து இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதுக்கு மூலதனமா இருக்கக்கூடிய பாஜகவோட நின்றுட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கல்வி வந்து தரம் சரியில்லை அப்படின்னு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 570 கோடி கொடுக்காத பாஜகவோடு நின்றுட்டு அந்த கூட்டணியில நின்றுட்டு திமுக குற்றச்சாட்டுறீங்க. அப்ப உங்களுடைய நேர்மை என்னன்னு மக்களுக்கு புரியும்ல. அடுத்தது வாங்க, பாமகவும் சரி அன்புமணி எதிர்த்துதான் அறிக்கை எதிர்த்து அறிக்கை விட்டுட்டு அவங்களோட கூட்டணியில இருப்போம். சரி, அடுத்தது நிதி பகிர்வு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது.
இப்போ ஃபினான்ஸ் கமிஷன்ல நம்ம போய் ஒரு தெளிவான டேட்டாவை கொடுத்தோம். அந்த ஃபினான்ஸ் கமிஷனரோட சேர்பர்சன் பாராட்டிட்டு போறாரு. நிதி பகிர்வுல பிரச்சனை இருக்கிறதுனால தான் இந்த கடன் வாங்கக்கூடிய சூழலுக்கு தமிழ்நாடு தள்ளப்படுகிறது. அப்ப நிதி பகிர்வு சரியா கொடுக்கணும். கொடுக்காதது யாரு? பாஜக. அப்ப அந்த பக்கம் கேள்விகள் நோக்கி போகாமலோ அல்லது அந்த கூட்டணியில நின்னுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சாலிடான விமர்சனங்கள் வைக்காமலோ இங்க திமுகவை நோக்கி கேள்வி கேட்கக்கூடியவர்கள் இவர்கள் ஜெயிச்சு என்ன பண்ண போறாங்க? முதல்ல அவங்க அந்த கூட்டணியில இருக்கிறாங்களான்னு இன்னும் உறுதிப்படுத்தல. நிதி பகிர்வு தொடர்பாகவும் அன்புமணி தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவா தான் அறிக்கை விட்டிருந்தாங்க. 2024 யார் கூட்டணியில? பிஜேபி கூட நின்னாங்க. அப்ப இந்த நிதி பகிர்வு பிரச்சனை தமிழ்நாட்டுல இல்லையா? அப்ப சமகர சிக்ஷா திட்டம் பிரச்சனை இல்லையா? அப்ப தமிழ்நாட்டுல நீட்ன்ற ஒரு பிரச்சனை இல்லையா? அது பாஜக கொண்டு வந்துச்சுல்ல. அப்ப நீங்க எல்லாம் கூட நின்னீங்கல்ல. அப்ப நீங்க தான் ஆல்டர்னேட் தமிழ்நாட்டுக்கு தர போறீங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வியும் மக்கள் யோசிப்பாங்களா இல்லையா? நீங்க வெறும் போற போக்கல அப்படியே குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஆல்டர்னேட்டை பார்க்காம கண்ணை மூடிட்டு திமுக மேல இவ்வளவு குற்றம் இருக்கு நாங்க சொல்றாங்கனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு உடனே போற்ற மாட்டாங்க. அதுதான் 2024 தெளிவுபடுத்தி இருக்கிறது. 26 தெளிவுபடுத்தும் நினைக்கிறீங்க. ரைட்.